நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வன்வாசினி சீரியல் பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? நீங்கள் எல்லாருமே தயாராக தான் இருக்கீங்க. நான் தான் வீடியோஸே போடாமல் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னையும் மன்னிச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய ஆனந்தி அண்ட் சிவ் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வேறு ஊருக்கு போகிறதுனால எல்லாருமே ஆட்டம் பாட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. பாட்டி எல்லாருமே சாமா ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஜக்கு மட்டும் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பானா. அப்போ நம்மளுடைய கங்காவுடைய கால் தானா அடிக்கிட்டு இருக்க உடனே அதையெல்லாம் பார்க்குற நம்ம ஜக்குமே, கங்கா நீயும் போய் ஆசையாக இருந்துச்சுன்னா ஆட வேண்டியதானேன்னு கேட்பானா. உடனே எங்கள் டாக்டரே நான் போக மண்ணும் மடியில் இருக்கும்போது எங்கேயும் நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறா கண்ணா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். நீ முதல்ல மண்ணு கூடு அப்படின்னு சொல்லி அவன் மண்ணுவும் வாங்கிக்கிட்டு டே உங்கள் அம்மா போய் ஆடட்டுண்டா அமைதியாக இருன்னு சொல்லுவானா. இதை எல்லாமே பார்த்துட்டு இருக்க நம்ம ஆனந்தியுமே இதே மாதிரி நம்மளுடைய ஜக்கு குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம்லாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சிவமே நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு, அது எல்லாமே சீக்கிரமாகவே நடக்கும், நீ கவலைப்படாமல் இரு ஆனந்தின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவான். உடனே நம்மளுடைய ஜக்குமே போய் ஆடுகங்க அப்படின்னு சொன்னோன்னா அவளுமே சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருப்பாளா. அந்நேரம் பார்த்து நம்மளுடைய சாட்சியுமே வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லவுமே நம்மளுடைய கங்கா வந்துட்டு இல்லை டாக்டர் நீ குழந்தைய கூட நான் பார்த்துக்கிறேன் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிக்குமே சந்தோஷமாயிரு சொல்லிட்டாலேன்ட்டு என்னம்மா பேசணும் நீ ஏன் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இவனுமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருப்பானா. அப்போ நம்மளுடைய சாஞ்சி என்ன பண்ணுவா, அவனையே வந்துட்டு சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இவ ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட நினச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான்னு நம்மளுடைய ஜக்குமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கும்போது அப்படியே ஆனந்தியும் சிவையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம சாஞ்சி உடனே சொல்லுவா, பார்த்தீங்களா எங்கள் அண்ணனையும் எங்கள் அண்ணியும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்களே, அதே மாதிரி நம்மளுமே கப்பல் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி படாருன்னு கேட்டுருவா. அந்த இவனுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆடுறதை பார்த்துட்டு இவனும் முதல்ல இருந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாருமே சரி ஓகே கிளம்புறதுக்கு டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆனந்தியையுமே அனுப்பி வச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஆனந்தியுமே கடைசியாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நம்மளுடைய ஜக்கு மட்டும் காணோங்கன்னு சொன்னோன்னே ஐயோ அவனை பார்க்காம போனால் ரொம்ப தப்பாச்சே, அவன் வீட்டுக்குள்ளே இருக்கானான்னு பார்த்துட்டு வாமான்னு சொல்லி சிவமே அனுப்பிடுவானா. இவளுமே ஓடி போவானா சரிங்க பார்த்துட்டு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீடே வெறிச்சோடி போய் இருக்கும். இவ உடனே நினைப்பா ஒரு வேளை அங்கே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதே மாதிரி இவளை வந்து ஒரு ஏதாவது தப்பு பண்ணிட்டானா சின்ன வயசில் பாட்டி அடைச்சி வைக்கிற ரூமில் தான் இந்த ஜக்கு பையன் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். உடனே இதையெல்லாம் பார்க்குற ஆனந்திக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இங்கே ஏன்னா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் எங்கே வேணாலும் உட்காரேன் இது ஏன் வீடு அப்படின்ற மாதிரி திமிராக பேசிகிட்டு இருப்பான். அந்த திமிர் தாண்டா உன்னை கடைசியில் எங்கே கொண்டு போய் விட போதோ தெரில, நீயும் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்க இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்க, உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இவன் உடனே எந்திரிச்சு நின்றுட்டு நான் யாரையுமே எந்த கவலையுமே படுத்தலையே ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. உடனே அப்படியாப்பா நீ யாரையுமே எந்த கவலையும் படுத்தலை வா என் கூட அப்படின்ற மாதிரி இவளையுமே எங்கேயோ கூட்டிகிட்டு போவான். ஈவனுமே பேரஞ்ச மாதிரி பின்னால் நடந்து போய்கிட்டு இருப்பானா. போய் எங்கே போய் நிற்பான்னா நம்மளுடைய ஸ்டெப்ஸில் இவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குங்க. அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் முன்னால் நின்றுட்டு பாரு நீ யாரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீயே பாரு அப்படின்னு சொன்னோன்னா நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஜக்கு. அப்போ உடனே நம்மளுடைய ஆனந்தியுமே சொல்லுவா, நீ வந்துட்டு முதல்ல என்ன வேணான்னு சொன்ன, நல்லபடியாக கல்யாணத்தில் சந்தோஷமாக தான் இருந்தோம், வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ண, இப்போ அவளுமே வேணான்னு சொல்லிட்டு இப்போ திரும்படியும் நான் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் நல்லபடியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படிங்கவும் நான் உன்னை எதுவுமே நான் ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனந்தி, உன் லைஃப்பில் நான் எந்த இதில் பாரமாக இருக்கேன்னு சொன்னோன்னே நீ யாருக்கு தான் பாரமாக இல்லை, நீ நல்ல உன்னை எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, உன்னை நம்பிக்கிட்டு இருக்க பாட்டிக்கே நீ துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே ஆமாம் இப்போ என்ன அதுக்குன்னு சொல்லி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கான். அப்போ உடனே நம்மளுடைய ஆனந்தியுமே சொல்கிறா, இதை பாரு ஜக்கு இனிமேலும் நீ என்கிட்ட இப்படி நினச்சி பேசிக்கிட்டே இருந்தேன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவுமே நம்மளுடைய ஜக்குமே இப்போ என்ன உனக்கு, நான் வந்துட்டு உன்னை வந்து நினைக்கக்கூடாது, நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும், நான் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தானே எல்லாரும் ஆசையும், சரி ஓகே நான் யாரையா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே நம்ம ஆனந்திக்குமே செம்ம சந்தோஷமாயிடுது. நீ சத்தியமாக தான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே இந்த கடவுள் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே தான் நம்மளுடைய ஆனந்திக்கு ஆனந்த கண்ணீரே வருதுங்க அவளுடைய கண்ணீரில் கண்ணில் இருந்து. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜக்கு என்ன பண்ணுறான், இது யாருக்காகவும் இல்லை உனக்காகத்தான் அப்படின்னு சொன்னோன்னா எனக்காகன்னு சொல்லாத ஜக்கு, நம்மளுடைய ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்கும் நீ இந்த ஒரு காரியம் செஞ்சுட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நானும் போயிட்டு வரேன் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக நம்மளுடைய ஆனந்தி போகிறான். ஆனால் நம்ம ஜக்குமே கரைஞ்சி அழுதுக்கு தான் நின்றுட்டு இருக்கான். உடனே இவன் ஓடி போய் பாட்டியோட காதில் போய் பாட்டி நம்மளுடைய ஜக்கு கல்யாணத்துக்கு சந்தோஷமாக ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய பாட்டி எங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே செம்ம சந்தோஷமாகிடுது. ஐயோ என் பாலை வாத்துட்டாலே என் வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே
ஆனந்தியை கொண்டு ஆடுறாங்க. அதோட நம்ம ஆனந்தியவே சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவளுமே நல்லபடியாக ஊருக்கு கிளம்புறா. ரொம்ப அழுது வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே அழுது வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கும் போதே நம்மளுடைய ஜக்குமே ஓரமாக நின்றுட்டு இருப்பானா. உடனே நம்ம ஆனந்தியுமே நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லி தாட்டாவுமே காமிச்சிட்டு அங்கேருந்து போய் கேட்டுருப்பா கையை காமிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகணுன்னா வேலையாக ஜக்குவை போய் கட்டி பிடிப்பா நம்ம பாட்டி கட்டி பிடிச்சிட்டு இந்த ஒரு வார்த்தை போதுண்டா இனிமே உன் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா கங்கா எல்லாருமே சந்தோஷமாக நின்றுட்டு இருப்பாங்களா. இதை பாருங்க, யார் வேணாலும் என்னமும் பண்ணிட்டு போங்க, இதில் எந்த ஒரு இதுவுமே என்கிட்ட வந்து கேட்காதீங்க, இதோட அவ்வளோதான், நான் ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டேன், அதை வச்சுட்டு யாராவது என்னை இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே எதுடா பண்ணாங்க உன்னை என்ன பண்ணாங்க, நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் தானே எல்லாருக்கும் ஆசை, நீ பேசாமல் இருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் படப்படான்னு வீட்டுக்குள்ளே மேலே ஏறி போயிடுவான். உடனே நம்ம பாட்டியோ சரி விடுங்கடா அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் இனிமே அவன் தான் சொல்லிட்டாலே ஓகே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கங்காவுமே என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளேன்னு சொல்லி கீழே குனிஞ்சிட்டு இருப்பான். நம்மளுடைய ஹாரோனுமே என்னம்மா நீ பேசுகிறேன், அவன் சம்மதம் சொல்ல மாதிரியே தெரியலையம்மா, ஏதோ நம்ம வந்து ஆயை மூடிட்டு இருக்கணுன்ற மாதிரிலாம் இவன் பதில் சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஹாரோன் பேசவும் டே அதெல்லாம் அப்படி தாண்டா இருக்கும், போக போக பார்த்துக்கலாம்டா அம்மா இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம பாட்டியுமே. இங்கே அப்படியே நம்மளுடைய ஆனந்தி சிவ்வை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு புது பொலிவோடு இருக்க அந்த வீடுமே சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் உள்ளே போய். அதே நேரத்தில் இங்கே ஜக்குமே 2வது நாள் என்ன பண்ணுவான், வேலைக்கு போகலான்ட்டு கீழே இறங்கி வருவோம். அங்கே வந்து லாயர் உட்காந்துருப்பான். அப்போ உடனே கங்காவை பார்த்துட்டு கங்கா யார் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை டாக்டரே நீங்கள் தானே சொன்னீங்க டைவோர்ஸ் அப்ளை பண்ணணும் எனக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே இவனுமே உடனே அந்த ஃபார்மெல்லாம் எடுத்து படித்து பார்த்துட்டு இருப்பான். உடனே கங்காட்டையுமே கேட்பான் உனக்கு இதில் எல்லாம் ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நம்மளுடைய கங்காவுமே சொல்லிடுவா முதல்ல தயவு செய்து நான் எப்படியா இதில் கையில் அது போட்டு கொடுக்கணும் அப்போனா தான் எனக்கு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொன்னோன்னா நம்ம ஜக்குமே அப்போ நீ தாராளமாக போடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இவளுமே நல்லபடியாக கையெழுத்தையும் போட்டு கொடுத்துருவா. நம்மளுடைய பாட்டி சந்தோஷமாயிருவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கங்காவுக்குமே ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குங்க. அப்படியே இங்கே காமிச்சா நம்ம சாஞ்சி யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. ஃபோன் பேசிக்கிட்டு சரிடா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவளுடைய கையில் 2 பேக்கையும் தூக்கிட்டு நம்மளுடைய சிவ் ரூமில் என்னத்தையோ பண்ணி வச்சுட்டு வந்துடுறா வெளியில். இவன் அதே நேரத்தில் கதவை பூட்டிட்டு வெளியே ஓடி போகிற போது நம்மளுடைய ஆனந்தியுமே கதவை திறந்துட்டு வரா. நம்ம ஆனந்தி பின்னாலேயே நம்ம சிவ்வுமே கதவை திறந்துட்டு வந்துடுறான். வந்தோடனே என்ன வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப குஷியா அப்படின்ற மாதிரி சொன்னேன். பின்ன இல்லாமல் இதே ரூமில் தான் தனித்தனியாக படுத்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி என் பொண்டாட்டி கூட நான் இருக்கேன் சந்தோஷமாக அப்படின்னு சொன்னோடனே உடனே அப்படியே ஃபேன் ஓடுமா. படார்னு அந்த ஃபேன்லேருந்து கலர் பொடியாக வந்து இவங்க 2 பேர் மேலேயுமே விழுந்துரும். யார் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கவும் சாஞ்சி சொல்லுவான் நான் தான் பண்ணேன் ஹாப்பி ஹோலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். உடனே 2 பேருமே சந்தோஷமாக இங்கே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே இங்கே ஹோலி அன்னைக்கு யாருமே நல்ல பண்டிகை அன்னைக்கு ஒரு எப்படி சொல்ல சந்தோஷமே இல்லாமல் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எதனால் அப்படின்னா நம்மளோட ஆனந்தி அந்த இடத்துல இல்லை இல்லையா, அதனால தான் இங்கே நம்மளுடைய ஆனந்தி குளிச்சுலாம் முடிச்சுட்டு கிளம்பி வருவா. நம்மளுடைய சிவ் வந்துட்டு நான் ஒன்று சொன்னால் நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்பானா. என்னங்க சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படி கையை பார்ப்பா. கையில் ஃபுல்லாக ஹோலி பொடி வச்சுருப்பான், கலர் பொடி. அதுக்கப்புறம் அந்த கலர் பொடி வச்சுட்டு இதை நான் உன் கன்னத்தில் தேய்ச்சி விடுறேன் நான் அதுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கேட்பா. நான் உன் கன்னத்தில் தேய்ச்சி விடுவேன் நீ திருப்பி என் கன்னத்தில் தேய்ச்சி விடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா ஐயோ அழகு புருஷா இதெல்லாம் கூடயா கேட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோட அவன் தானாக வந்துட்டு கன்னத்துலையுமே பூசி விடுவான் கலர் பொடியை. ஜாலி இப்போ நீ என் கணத்தில் போடுறியா அப்படின்ற மாதிரி சொன்னோட இவளுமே பண்ணிட்டு அவனுடைய கணத்தில் சரியான பூக்கி ஹஸ்பண்டாக இருக்காங்க நம்மளுடைய ஷிஃப். அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம் நாளைக்கு சீக்கிரமாகவே. அண்ட் ஒன் மோர் திங் உறவுகளே, உங்களில் யாருக்காச்சும் பேசிக் எடிட்டிங் தெரியும்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இதில் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எடிட்டிங்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஆனால் ஆமாங்க, எனக்கு எடிட்டிங்க்கு ஆள் தேவைப்படுறாங்க. ஒரு பேசிக் எடிட்டிங் தெரிஞ்சால் கூட போதும். அண்ட் மஸ்ட் திங் என்னென்னா உங்களுடைய வீட்டில் ஒய்ஃபை இருக்கணும். ஏன்னா நெட் பேக்குக்காக அண்ணங்கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அடி வாங்கி நம்மளால் எடிட்டிங்லாம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மறக்காமல் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.